ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அஜித்துகுமார் மரணம் வந்துட்டு அஜித்துகுமார் அந்த அளவுக்கு அடித்து 4 போலீஸுக்காரவங்க கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவன் மனுஷன்னா பயப்படுவான் சண்டைக்கு. ஐயோ சண்டை யாரையாவது அடிச்சுட்டா பயப்படுவான், யாரையாவது கொண்டுட்டா அதுக்கு மேலே அவனுக்கு வந்து தண்டனை இருக்குது. அதை வந்துட்டு அவன் தூக்கில் போடுவாங்க, ஆயுள் தண்டனை போடுவாங்க, பிடிச்சி போலீஸை பிடிச்சிட்டு போய் கேஸு போடுவாங்க. போலீஸுக்காரவங்க ஒருத்தவங்கள அடித்தாலோ கொன்னாலோ எதுவுமே கிடையாது, எந்த கேஸும் கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க எந்த கேஸை எப்படி வேணாலும் மாற்றுவாங்க, எப்படி எதை வேணாலும் பண்ணுவாங்க. பொய் சாட்சியை உண்மை சாட்சியாக மாற்றுவாங்க, உண்மையை பொய்யாக மாற்றுவாங்க, கதையை கட்டுக்கதையெல்லாம் நிறையா சோடிப்பாங்க. எல்லாம் நான் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க போலீஸுக்காரங்க. போலீஸுக்காரங்களுக்கு தெரியாத கிரிமினலே கிடையாது. சரி ரைட்டு, இந்த பையனை போட்டு அவ்வளோ அடி அடிச்சிருக்கிறாங்க நகை காணன்ட்டு. இந்த பையனை போட்டு அவ்வளோ அடி அடித்து கொண்டுட்டாங்க, அடித்தே கொண்டுட்டாங்கல்ல. அந்த பொம்பளை அந்த பொம்பளை நகை காணுன்னு சொல்லிச்சுல்ல. அந்த பொம்பளை ஏன் அந்த பொம்பளையை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு, எப்படி நீ நகை வச்ச, எந்த பேக்கில் வச்ச, காரில் ஏன் வச்ச, நகை நீ எடுத்துகிட்டு வந்தது உண்மையா இல்லை கட்டுக்கதையா, இல்லை நகை அவ்வளோ நகை 10 சவரன் நகைன்னு சொல்கிற, அந்த நகையை வச்சுட்டு ஏன் ஒருத்தவங்கள்ட்ட சாவியை நம்பி கொடுத்த, நீனே போய் எடுத்துருக்கலாம்ல. இல்லை யார் அந்த நகையை, இல்லை இவ்வளோ நகையை வச்சுக்கிட்டு காரில் யாராவது சாவி கொடுப்பாங்களா? நகை இருந்தால் 10 சவரன் நகை இருந்தால் யாராவது காரு சாவியை கொடுப்பாங்களா? அப்போ அந்த காரில் எதுவுமே இல்லைன்னு தான் நீ சாவி கொடுத்துருக்குற. ஏதோ பேக் இருந்திருக்கும், எடுத்துகிட்டு வந்த பேகு. ஏன்னா டாக்டர் பீஸுக்கு கொஞ்சம் காசு வச்சுருப்பேன். 10 சவரன் நகையை ஏன் காரில் கட்டி வச்சுட்டு வந்த, ஏன் போட்டுக்கிட்டு வந்த? ஏன் போட்டுக்கிட்டு வந்த? நீ தான் கோயிலுக்கு போகிற, சரி ஸ்கேன் எக்ஸ்ரே எடுக்க போகிற, எதுக்கு நகை போட்டுட்டு வரணும்? இல்லை நகையை வந்துட்டு கோயிலுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தானே, கோயிலுக்கு போயிட்டு தானே அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போவ. ஹாஸ்பிட்டலுக்கு நேராக போகல. அப்போ கோயிலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ட்டு அம்மா கூப்பிட்டுச்சுன்ட்டு கோயிலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேன் எடுக்க போகிறப்ப தானே நகையை கட்டினோம். கோயிலில் போட்டிருக்கலாம்ல, அங்கே தானே கைட்ட சொல்லுவாங்க, எக்ஸ்ரே எடுக்கணும் நகையெல்லாம் கைட்டுங்கன்னு, அங்கே கைட்டி இருக்கலாம்ல. நீ நகை எடுத்துகிட்டு வந்தது முதல்ல உண்மையா, இல்லை நகை நீ வச்சுருந்தது உண்மையா, இல்லை அவர் என்ன பேசுனார், நீ என்ன பேசுன, 2 பேருக்கும் வாக்குவாதம் என்ன நடந்துச்சு என்னான்ட்டு போலீஸ் விசாரிக்கணும். அவர் என்ன பேசுனார், நீ என்ன பேசுனார், அவர் உன்னை கொச்ச வார்த்தையில் திட்டினாரா, நீ அவரை திட்டுனியா, என்ன வாக்குவாதம் ஆச்சு, இல்லை நகை உண்மையிலே தான் காணுமா, நீ உண்மையிலே எடுத்துகிட்டு வந்தியா, இதுக்கெல்லாம் சாட்சி என்ன இருக்குதுன்ட்டு போலீஸு அந்த பொம்பளையை கூப்பிட்டு போய் விசாரிக்கணுன்ற போலீஸு. இவரை போட்டு அவ்வளோ அடி அடிச்சிருக்கிறீங்களா, அவர் எடுத்தாரா என்னன்னே தெரியாதையா, இல்லை நகை இருந்துச்சா இல்லையான்னு தெரியாதையே போட்டு அவ்வளோ அடி அடித்து ஒருத்தவனை கொண்டிருக்கீங்கல்ல. அந்த பொம்பளையை எட்டு போய் அரெஸ்ட் பண்ணி கேட்க வேண்டியது. இதேமாரி அடித்து லேடிஸ் போலீஸை வச்சு அடித்து விசாரணை பண்ண வேண்டியதானே. என்னமோ எனக்கெல்லாம் உண்மையிலேயே இந்த 2 திமுகவும் இனிமேல் வேண்டான்றான். 2 திமுகன்னா புரியல, ஒரே ஒரு மின்னலை இருக்குது. அதிமுகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம். ஐயோ இந்த நாடை இவங்க கிட்ட 2 பேர்த்தையும் மாற்றி இந்த மக்கள் இந்த நாடு தவிக்கிறது, இந்த மக்கள் இவங்க 2 பேர்த்தையும் நம்பி ஓட்டை போட்டுட்டு தவிக்கிற தவிப்பு தயவு செஞ்சு இந்த நன்றி கேட்ட மக்களுக்கெல்லாம் நிறையா இன்னும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். எவ்வளவோ பண்ணியிருக்குது இந்த மக்களுக்கெல்லாம். இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான், இன்னும் எவ்வளோ இருக்குது, மெயின் பிக்சர்லாம் இருக்குது. இந்த கேஸெல்லாம் சும்மா ஒன்றுமே இதெல்லாம் ஆக போகிறது கிடையாது. ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கொலை வழக்கே முடிஞ்சிடுச்சு, சும்மா ஒரு 4 நாள் பேசிட்டு விட்டாங்க, அதே தான் இதுவும் பேசிட்டு விட்டுருவாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு தான். இது அரசை கொஞ்சமாவது யோசித்து, மூளையை யோசித்து, உங்கள் உழைப்பு, உங்கள் பணம், உங்கள் ஓட்டு, உங்கள் உரிமை, நீங்கள் நினச்சாதான் ஒருத்தவங்களை தூக்கி மேலே வச்சுருக்க முடியும். நீங்கள் நினச்சாதான் குப்பையை கூட உங்களுக்கு தூக்கி கோபுரத்தில் வச்சிடலாம். நீங்கள் நினச்சா மக்கள், நீங்கள் நினச்சாதான் எதுவுமே முடியும், வேறு யாராலேயும் முடியாது. கடவுளே வந்தாலும் முடியாது. உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. உங்களுக்கான ஆளை நீங்கள் தேர்ந்தெடுங்க. மாற்று ஏதாவது ஒரு மாற்று வேணும். சும்மா 2 பேருக்கிட்டே மாற்றி கொடுத்து நாட்டை குட்டிச்சு வராக்காதீங்க. இன்னும் மக்களை போட்டு வேணாம், இன்னும் இந்த மக்களை போட்டு வாட்டி வதைக்க வேணாம். கொஞ்சமாவது கவர்மெண்ட்டை, அரசாங்கத்தை மாற்றுங்க. வேறு கவர்மெண்ட்டை வேறு ஆட்சியை உட்கார வைங்க.
அவங்க ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புது ஆட்சியை கொண்டு வாங்க. இந்த பழைய ஆட்சிங்களே வேண்டாம். 2 ஆட்சியும் போர் அடிச்சிச்சு, போதும். போரே அடிச்சிச்சு, ஒன்றுமே செய்யலை, ஒரு வெங்காயமும் பண்ணல. புது புது ஆட்சியை வர வைங்க. யாராவது போராடிட்டு இருக்கோம், மக்களுக்கு யார் நல்லது பண்ணோன்ட்டு நினைக்கிறாங்களோ, மக்கள் கஷ்டத்தை உணர்வுபூர்வமாக புரிஞ்சு மக்கள் கஷ்டத்தை எடுத்து யார் வழி நடத்துகிறாங்களோ, மக்களுக்காக யார் வேலை செய்ய இறங்கி வேலை பார்ப்பாங்களோ, மக்கள் கூடவே இருந்து அவங்களுக்கான என்னென்ன அவங்களுக்கு தேவைகளோ அதை செஞ்சு கொடுக்குறாங்களோ, அவங்கள நம்பி போடுங்க. தயவு செஞ்சு போதும். அந்த 2 கட்சியும் கொள்ள அடிச்சதும் போதும், பதுக்குனதும் போதும், ஒதுக்குனதும் போதும், எல்லாமே போதும். 2 கட்சியும் இனிமேல் தயவு செஞ்சு இந்த மக்கள்லாம் நன்றி கேட்ட மக்கள், இந்த கடவுள் தெய்வம் காமராஜர் ஐயாவே நன்றி மறந்த மக்கள். இதெல்லாம் அவர் எவ்வளவோ செஞ்சார். அவரு கூட அந்த மக்கள் காசை எடுத்து சாப்பிட ஒரு வேளை சாப்பிட்டது கூட இல்லை. ரேஷன் அரிசி சாப்பிட்ருக்காரு. கட்டிக்க துணிமணி இல்லாமல் ஒரு சட்டையை வச்சுட்டு கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு இருந்திருக்கிறாரு. அப்படிலாம் மக்களுக்காக செஞ்சு ஓடி 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 உழைச்சி அந்த கடவுளையே அந்த மக்கள் அப்படியே காலில் போடுற செருப்பு மாதிரி தூக்கி போட்டுடுச்சு. இதெல்லாம் என்ன தெரியுமா? உண்மையாக உழைக்கிறவங்கள்ட்ட அந்த மக்கள் நம்பவே நம்பாது. இந்த மக்களுக்கு உண்மையாக உழைக்கிறவங்கள செருப்பு காலில் போடுற செருப்பு அது கூட மதிக்காதுங்க. காலில் போடுற செருப்பை கூட செருப்பு இந்த காலில் கூட செருப்பாக கூட மதிக்காதுங்க அந்த மக்கள். இந்த மக்களுக்கெல்லாம் இன்னும் வேணும், இதுக்கு மேலேயே வேணும். நிறைய இந்த மக்கள் இன்னும் கஷ்டப்படணும். உண்மையிலேயே இன்னும் கஷ்டப்பட வேண்டியது நிறையா இருக்குது. ஏன்னா காமராஜர் ஐயாவுக்கெல்லாம் துரோகம் பண்ணிச்சிங்கல்ல இந்த மக்கள், இந்த துரோகத்துக்கு எல்லாம் அனுபவிக்கும் அந்த மக்களுக்கு. அவர்லாம் என்னங்க கடவுளுங்க. அந்த மனுஷன்லாம் கடவுள். காமராஜர் ஐயாவை எலெக்ஷனில் நின்று தோக்கடிச்சிட்டாராம் அறிஞர் அண்ணா. எல்லாம் கைதட்டி சிரிக்கிறாங்களாம், மாலை போடுறாங்களாம். எல்லாம் யாரும் சிரிக்காதீங்க, சந்தோஷப்படாதீங்க. நம்ம வீழ்த்து தோக்கடிச்சது ஒரு பெரிய ஒரு மாமனிதர் காமராஜர் ஐயாவை நம்ம தோக்கடிச்சிட்டோம், யாருமே சிரித்து கொண்டாடாதீங்க அப்படின்னு அப்படியே கவலையாக போனாராம். அதான் அவர் தான் பெரிய மாமனிதராச்சா. அவர் தான் பெரிய மாமனிதர், கடவுள் காமராஜர் ஆச்சா. அவரை ஏன் தோக்கடிச்ச? எதற்கு நின்ன? அவருக்கு எதிர்ப்பா ஏன் நின்று? அவர் தான் மாமனிதர் இல்லை, அவரே இருந்துட்டு போட்டோம், இன்னும் 10 வருஷம் இருந்துட்டு போட்டோன்னு விட்டுருக்க வேண்டியதானே? அவரே மக்களுக்கு செய்யட்டும்னு அவர் கூட நின்று நீ செய்ய வேண்டியதானே? உனக்கு அப்படி ஒரு மக்கள் மேலே உனக்கு அக்கறை இருந்தா ஏன் அவருக்கு எதிர்ப்பா நின்ன? நீ என்னத்த வெங்காய ஆணியை பிடுங்கின? சரி, ஜெயிச்ச காமராஜர் ஐயா அந்த கடவுளையே தோக்கடிச்சிட்டு உன் மனசில் அவர் ஒரு நண்பர், உனக்கு காமராஜர் ஐயா உனக்கு நண்பர். எதுக்கு தோக்கடிச்ச அவருக்கு எதிர்ப்பா நின்று? நீ துரோகியா இல்லை அவரு துரோகியா? அவரு கூடயே நின்று அவரு கூடயே பழகிட்டு அவரு முதுகுலேயே குத்திட்ட. அவருக்கு எதிர்ப்பா நின்று எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு வர. ஜெயிச்சு என்ன ஆணியை பிடுங்கின? நின்று 2 ஆணியை விட்டுட்டு போயிருக்க மக்கள் ரத்தத்தை சுரண்டி குடிக்கிறதுக்கு. மக்களை அடித்து துன்புறுத்தவும், மக்களை சித்திரவதை பண்ணுவோம், கொடுங்கல் ஆச்சு 2 கொடுங்கலை விட்டுட்டு போயிருக்கிற நீனு. எல்லாம் உன் பேரில் தான் ஒரு கட்சியே இருக்குது, அப்புறம் இன்னொரு கட்சி வேறு இருக்குது. இதை தான் விட்டுட்டு போயிருக்கிற நீனு. ஒரு ஆணியும் பிடுங்கலை. காமராஜர் ஐயா எவ்வளோ அவர் பண்ணிட்டு போனது தாங்க. காமராஜர் ஐயா கட்டின ஸ்கூலு தான், பள்ளிக்கூடம் தான், ஹாஸ்பிட்டல் தான். இங்கே வேறு எதுவுமே ஒரு ஆணியும் யாரும் பிடுங்கலை. எல்லாம் அவர் செஞ்சது தான். இன்னும் இருக்குது. இன்னும் நம்ம தமிழ்நாடு முழுக்க அவர் செஞ்சது தான் இருக்குது. காமராஜர் ஐயா பண்ண நலத்திட்டங்கள் தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படியே வேறு யாரும் புதுசாலாம் ஒரு ஆணியும் பிடுங்கலை. இப்போ போடுற திட்டம் எல்லாமே மக்களை சுரண்டுறது தான். மக்கள்கிட்ட போடுற மாதிரி போட்டு அப்படியே, அதாவது எப்படின்னா ஒரே கல்லில் 2 மாங்காய்ன்ற மாதிரி ஒரு கல்லை வச்சு 2 மாங்காய் அடிக்கிறது. இங்கே இப்போ நடக்கிற திட்டம்லாம், இப்போ போடுற திட்டம்லாம் ஒரு கல்லில் போட்டு 2 மாங்காய் அடிக்கிறது. இதெல்லாம் வேஸ்ட்டு. தூக்கி போட்டு இதுக்கப்புறமாவது மாற்றுன்னு ஏதாவது ஒன்று வர வச்சு மக்கள் உண்மையிலே வேறு திருப்பி நல்ல ஒரு தலைவரை வர வச்சு 2026 ஒரு முடிவு எடுங்க. உண்மையிலே என்ன இனிமேல் காமராஜர் ஐயா மாதிரி ஒரு ஆட்சி வராது. காமராஜர் ஐயா திரும்பவும் பிறந்து வர பொறுத்தம் இல்லை. அவரை மாதிரி ஒரு முதலமைச்சர் இனிமேல் இந்த தமிழகத்துக்கு வர பொறுத்தம் இல்லை, கிடைக்க பொறுத்தம் இல்லை. எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு.
எறும்பு ரொம்ப எளிமையாக வாழ்ந்துடும். இதுக்கு அது அவர் வாழ்ந்த அதுக்கப்புறம் எளிமையாக யாராலையும் அவரை மாரி வாழ்ந்த மாரி யாரும் எளிமையாக வாழ முடியாது. அதுக்கு மேலே யாராலையும் வாழ முடியாது. அவ்வளோ எளிமையாக வாழ்ந்துட்டு போயிருக்காரு. ஒரு முதலமைச்சர் மாரியே இல்லை. எல்லாம் இதெல்லாம் மாறணும். ஏதாவது திரும்ப யார் மூலயமாவது காமராஜர் ஐயா வரமாட்டாரான்ட்டு இன்னும் எல்லாரும் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. என்னமோ தெரியல. இந்த மக்கள் வந்துட்டு யோசித்து ஒரு முடிவு எடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட். இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நானே வீடியோ போடக்கூடாதுன்ட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக. ஏன்னா என் வேலையை பார்க்கவே எனக்கு நேரம் சரியாக இருக்குது. இதில் நான் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு யோசித்து இந்த மக்களுக்காக யோசித்து நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த மக்கள்லாம் திருந்தவா போகுது? யாராவது வீடியோ இப்போ நானும் இல்லை, என் வீடியோவெல்லாம் ஏதோ பார்க்க போகிறதோல தெரியல. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் படித்தவங்க. எனக்கெல்லாம் எடிட்டிங் பண்ண தெரியாது. வீடியோ வாய்ஸ் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்லாம் தெரியாது. நான் அப்படியே சும்மா ஃபோனில் பேசி போட்டு விட்ருவேன். எத்தனையோ பேர் எடிட்டிங் பண்ணி இதையே வேலையாக உட்காந்து மக்கள் விஷயத்தை எடுத்து அதெல்லாம் மக்களுக்காகவே நிறையா யோசித்து வீடியோ போடுறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த வீடியோவிலே தள்ளிட்டு போயிடுது இந்த மக்கள்லாம். நம்ம என்னத்துக்கு போட்டுக்கிட்டு நம்ம பொழப்ப நம்ம பார்த்துட்டு போவோம். எந்த மக்களாவது எங்கேயாவது போகுது, சாவுது, வாழுது, நமக்கே அப்படின்ட்டு நான் போயிட்டு இருந்தேன். இருந்தாலும் இப்போ தொடர்ந்து இந்த போலீஸ் அராஜகம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது யார் துணிச்சல் அப்படி போலீஸ்லாம் பண்ணுதுன்னு தெரியல. அதாவது கவர்மெண்ட்டு நல்ல ஸ்ட்ரிக்டான கவர்மெண்ட்டு, அரசு கவர்மெண்ட்டு நல்ல கவர்மெண்ட்டு, ஸ்ட்ரிக்டான கவர்மெண்ட்டு, ஸ்ட்ரிக்டான ஆட்சி இருந்ததுன்னா இந்தமாரி தவறுலாம் கண்டிப்பாக நடக்கவே வாய்ப்பே இல்லை. ஆட்சி சரியில்லை, கவர்மெண்ட்டு சரியில்லை, அவ்வளோதான். என்னன்னா கவர்மெண்ட்டு பண்ணிக்க பார்த்துப்போம் பண்ணு. நம்ம கட்சிக்காரனா சரி, அவனுக்கு என்ன பண்ணு. இதெல்லாம் இல்லாமல் நம்ம கட்சிக்காரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவனுக்கு தண்டனை தான். அவன் தப்புன்னா தண்டனை அனுபவிச்சு தான் அவனுன்ட்டு யார் சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஐயா காமராஜர் ஐயா இருந்தால் சொல்லியிருப்பார். இப்போ இருக்கிற கேஸெல்லாம் சொல்லுமா? இப்போ இருக்கிற கேஸெல்லாம் இங்கே என்ன தெரியுமா? மொத்தம் ஒரே ஒரு பாயிண்ட் தான். கவர்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டா ஆட்சி, அடுத்த ஆட்சி அவங்க தான் திரும்பவும். இப்போ எந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்குதோ அதே ஆட்சி தான் அடுத்ததான் வரும், கவர்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டா. இதை தான் அவங்க அப்பா காலத்தை அவங்க முன்னே இருந்தவங்க பண்ணாங்க, அவங்க அப்பா பண்ணாங்க. அப்புறம் நம்ம தலைவர் நம்ம இப்போ வர்றவங்களாம் பண்ணுறாங்க. அப்படியே கரெக்டாக போய்ட்டுருக்கு எல்லாம். அதான் இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. கவர்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டோம்னு எதை வேணாலும் பண்ணலாம். கவர்மெண்ட் இப்போ போலீஸை பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் தான் அதிகமாக வெறும் போலீஸ் எக்கச்சக்கமாக வேலைக்கு எடுத்துருக்குறாங்க. எவ்வளோ இதெல்லாம் ஏன் நமக்கு அது உள்ளே போனால் நிறையா போயிட்டுருக்கோம். போலீஸை நிறையா வேலைக்கு எடுத்துருக்குறாங்க. எதுக்கு எடுத்து வச்சுருக்குறாங்கன்னு தெரியல. மக்களை அடித்து கொள்றதுக்கா இல்லை மக்களை பாதுகாக்கிறதுக்குதா என்னன்னு ஒன்றும் புரியல. ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப போலீஸ் அராஜகம்லாம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நிலைக்கு நிற்காது. என்ன இன்னைக்கு வந்துட்டு சாமானிய மக்களை அடித்து நீ கொள்ளலாம், போலீஸ் அடித்து கொள்ளலாம். ஆனால் இதுக்கெல்லாம் தண்டனை கண்டிப்பாக இருக்குது. எல்லாருக்குமே தண்டனை இருக்குது. தண்டனையிலேருந்துலாம் யாரும் தப்ப முடியாது. மேலே நாராயணன் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்க யாருக்கு என்னென்ன தண்டனைன்னு. எல்லாருக்கும் அக்யூட்டாக இருக்குது. முன்னெல்லாம் அப்போ காட்டிச்சு, இப்போல்லாம் உடனே காட்டிகிட்டு இருக்கு. சரி, தேங்க்யூ ஃப்ரெண்ட். சரி, பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள். பிடிக்கலனாலும் ஏதாவது பண்ணிட்டு போங்க. நமக்கு நீங்கள் பார்க்கணுன்றதுக்கெல்லாம் நான் போடலை. என் மனசில் இருக்கிற ஆதங்கம், அவ்வளோதான்.